ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு, நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுது யோகங்களை செய்யும் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. அதற்கு முன்னர் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுது நன்மையை தரும் என்கின்ற தலைப்பு. பொதுவாகவே ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காரகத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு பயன்படும். அப்போ 9 கோள்களுமே நமக்கு மிக முக்கியமானவை. 9 கோள்களும் சில நேரங்களில் நீசம் பெற்றால் நன்மையையும், உச்சமடைந்து ஆட்சி பெற்றால் தீமையும் தருகின்ற சூழலில் ஜாதகத்தில் இருக்கும். லக்ன அசுபர்களாக வருகின்ற காலகட்டத்தில் சில கிரகங்கள் உச்சமடைவது நமக்கு தீமை தருகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். பாதகாதிபதிகளும் லக்ன அசுபர்களும் உச்சம் பெற்று பலமடையும் பொழுது 6, 8, 12ஆம் பாவாதிபதிகள் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து அவை பலம் பெறும் பொழுது அவை நமக்கு சாதகமற்ற சூழலை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் 9 கோள்களுமே நமக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். 9 கோள்களுமே சில நேரங்களில் தீமைகளை செய்கின்ற தன்மையிலும் இருப்பார்கள். சரி, இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுது நன்மை செய்யும். இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி நீசம் பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி, லக்னம் என்பது 1ஆம் பாவம் இல்லையா? ஒருவருடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, தன்னம்பிக்கை அத்தனையும் குறிக்கின்ற இடம் முதல் பாவகம். ஒருத்தருடைய ஆயுளுக்கும் முதல் பாவகம் தான். ஒருத்தருடைய குணநலன்கள் லக்னத்தை பொறுத்து தீர்மானிக்கும். சாஃப்டான கேரக்டரா, கோபக்காரரா, நயவஞ்சகம் உடையவரா, கள்ளத்தனம் உடையவரா, நற்பண்பு கொண்டவரா, இந்த மாதிரி ஒருத்தருடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, குணங்கள் அத்தனையும் குறிப்பது லக்ன பாவகம். அப்போ அந்த லக்னத்துக்கு சொந்தக்காரரான லக்ன அதிபதி நீசம் பெற்றால் அப்படின்னு சொன்னால், அப்போ இது எல்லாமே கெட்டு போயிடுமா அப்படின்னா அப்படி அல்ல. ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே ஒரு 3 பண்புகள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்தோன்னே ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த கிரகத்திற்கு நீசத்தன்மை நீங்குகின்ற நிலையில் அமைப்புகள் இருக்குதான்னு பார்க்கணும். நீசத்தன்மை நீங்குகின்ற நிலையில் அப்படின்னு சொன்னால் நீசம் பெற்ற கிரகத்திற்கு நீசபங்கம் கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். அல்லது நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குதான்னு பார்க்குறோம். நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். நீசம் பெற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்குதா என்று பார்க்குறோம். இந்த 4 பண்புகளை நம்ம அடிப்படையாக கொள்ளணும். லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் 2ஆம் பாவாதிபதி, 3ஆம் பாவாதிபதி, 4ஆம் பாவாதிபதி, எந்த பாவத்துக்கு அதிபதி ஆனாலும் சரிங்களா, முதல்ல நீங்கள் பார்க்குறது என்னென்னா, நீசம் பெற்ற கிரகம் நீசபங்கம், நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குதான்னு பார்க்குறோம். நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறா என்று பார்க்குறோம். நீசம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் அடைந்திருக்குதா என்பதை பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது தன்னுடைய நீச நிலையை அது இழந்துடும். சரிங்களா, பலமான கிரகங்களாக மாறிடும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், புதன் என்பது கல்விக்கான அதிபதி, வித்தைக்காரகன் சொல்லுவோம். பேச்சு, மொழி, அந்த மாதிரியான கற்பனை, காரியம், ஆராய்ச்சி படிப்பு, கணக்கு, இந்த மாதிரி துறைகளுக்கு புதன் காரகத்துவம். அப்போ புதன் நீசம் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த பண்புகள் அவன்கிட்ட இருக்காதான்னு கேட்டால் இந்த பண்புகள் அவன்கிட்ட குறைஞ்சிருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம புதனுடைய காரகத்துவங்கள், புதன் கிரகம் நீசம் பெற்றால் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த புதனுக்கு குரு சுக்கரனுடைய இணைவு பார்வை இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ புதனுக்கு குருவோடைய இணைவு, சுக்கரனுடைய இணைவு, குருவோடைய பார்வை, சுக்கரனுடைய பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த புதனுக்கு அங்கே நீசபங்கம் கிடச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். புதன் எங்கே நீசமடையும்? மீனத்தில் நீசமடையும். அப்போது புதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது அந்த புதனானது நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும். நீசம் பெற்ற கிரகத்தினுடைய வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் அடையும் பொழுது அதுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ புதன் வந்து மீனத்தில் நீசமடையும். மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அந்த புதனை பார்க்கும் பொழுது புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். அது புதன் வந்து உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பலன்களை கொடுக்கின்ற தருணத்தில் இருக்கும். அது நம்ம எடுத்தோடனே பார்த்துட்டு புதன் நீசமாயிடுச்சு, அப்போது அது தப்பு, அப்படி எடுத்துக்கூடாது. சரிங்களா? அங்கே ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் புதன் பகவான் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பார். சரிங்களா? ஸோ ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அந்த புதனானது வர்க்கோத்தம் பெற்று அங்கே இருக்கும் பொழுது அந்த புதன் பகவான் ஆட்சி பெற்றதை அடைவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கே நீசம் அடைகிறார்? மேஷத்தில் நீசம் அடைகிறார். சரிங்களா? அப்போது அந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே ஆட்சி உச்சமடையும் பொழுது சனி நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் வர்க்கோத்தம் அடைவார். அதன் மூலமாகவும் சனியானது ஆட்சி பலத்தை பெறும். ஒருவேளை நீசம் பெற்ற சனி வக்ரம் அடையும் பொழுது அதன் மூலமாகவும் சனி நீசபங்க அதாவது ஆட்சி பலத்தை பெற்று அதற்கு முழு பலன் கிடைக்கும். அங்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுது நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னே ஒரு கிரகம் நீசமாயிடுச்சுன்னு சொன்னால் நேரடியாக நம்ம அந்த பலனுக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்னத்துக்கு அதிபதியான ஒரு கிரகம் நீசம் அடையக்கூடாது, லக்னாதிபதி நீசம் அடையக்கூடாது. ஒருவேளை நீசம் பெற்றால் நான் இப்போ சொன்ன மாதிரி நீசம் பெற்ற கிரகம் நீசபங்க ராஜயோகத்திலோ அல்லது வர்க்கோத்தம் பெற்றோ அல்லது வக்ரமடைந்தோ தன்னுடைய பழைய ஆட்சி பலத்தை அது பெறணும். சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதி மிக மிக முக்கியமானவர். சரிங்களா? அப்போது அந்த லக்னாதிபதியானவர் எந்த சூழ்நிலும் நீசம் அடையக்கூடாது. லக்னாதிபதி அதாவது ஒரு அவயோக தசைகளை வந்தாலும் கூட அந்த அவயோக தசைகளை சந்திப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் இல்லையா, ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா, ஒரு பேர் ஆற்றல் வேணும் இல்லையா. அப்போது அந்த லக்னாதிபதி என்பவர் என்றைக்குமே நீசமாக அடையக்கூடாது. சரிங்களா? அப்போ பார்க்குறோம், அப்போ அந்த பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இத்தனையும் கொடுக்கின்ற அந்த கிரகம் நீசம் பெறக்கூடாது. நீசம் பெற்றால் அந்த கிரகத்திற்கு சுக்கிரனுடைய இணைவு, குருவோடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது தன்னுடைய நீசம் பெற்ற பலனை மீண்டும் அதை பெற்றுக்கிட்டு மீண்டும் ஆட்சி பலத்தை பெறும். சரியா? அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி, குடும்பாதிபதி, ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்தோன்னே லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதியான கிரகம் நீசமாயிடுச்சு, அப்போ இவனுக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமானா இல்லை. அப்போது எடுத்தோடனே ஒரு கான்செப்டை மட்டும் அடிப்படையாக கொண்டு நம்ம பலனை கணிக்க முடியாது. இப்போ 2ஆம் பாவாதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் 2ஆம் பாவத்துக்கு காரகத்துவம் வைக்கின்ற குரு பகவான், இதனுடைய நிலையெல்லாம் பார்க்கணும். 2ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகம், இது அத்தனையும் நம்ம பார்க்கணும். 2ஆம் இடத்திற்கு ஒரு சுபகிரகத்தில் தொடர்பு இருக்கும் பொழுதோ, 2ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் லக்ன சுபராக இருக்கும் பொழுதோ, அல்லது குடும்பத்திற்கு காரகத்துவம் வைக்கின்ற 2ஆம் பாவத்திற்கு காரகத்துவம் வைக்கின்ற கிரகமான குரு பகவான் நலநிலையில் இருக்கும் பொழுதோ நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு 2ஆம் இடம் பாதிக்காது. சரிங்களா? சரி, இப்போ 2ஆம் பாவம் எதுக்கு சொல்கிறோம்? தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி. அப்போ 2ஆம் பாவாதிபதி நீசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பணம் நஷ்டம் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ பொய் பேசுவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பேச்சு வராது, திக்கி பேசுவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 2ஆம் பாவாதிபதி நீசம் ஆகிட்டா 2ஆம் பாவகம் முழுமையாக கெட்டு போச்சு அப்படிங்கிற நம்ம ஒரு கணக்குக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். ஸோ எனவே 2ஆம் பாவாதிபதிக்கு நீசமானாலும் அந்த 2ஆம் பாவாதிபதிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கண்ட பண்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். நீசபங்க ராஜயோகம், அல்லது 2ஆம் பாவாதிபதி வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாரான்னு பார்க்குறோம், அல்லது வக்ரமாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். நீசம் பெற்று வக்ரமடையில் அது உச்சவரனை தரும் என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ 2ஆம் பாவாதிபதியான எந்த ஒரு லக்னத்துக்கும் 2 கூடிய கிரகமானது வலிமை பெறணும். அப்போ தான் அந்த 2ஆம் இடமானது நமக்கு 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பாருங்களேன். 3ஆம் இடத்துக்கு என்னது? தைரியம், தன்னம்பிக்கை, கீர்த்தி, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பது சிற்றின்பம், இளைய சகோதரம் எல்லாத்தையும் குறிக்கும் இந்த 3ஆம் இடம். அது அப்போது 3ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு கணக்கு வந்துடக்கூடாது. இவன் தைரியம் இல்லாதவன் அப்படின்னு கணக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? இவருக்கு ஒரு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு நல்ல ஒரு துடிப்பு இல்லாமல் இருப்பான், அந்த மாதிரியான கணக்குகிட்ட உடனே வந்துடக்கூடாது. அப்போது ஒரு லக்னத்திற்கு 3ஆம் பாவம் என்பது நல்ல தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம் அது. சரிங்களா? அவனுடைய புகழ், அவனுடைய சிற்றின்பம், சரிங்களா, அவனுடைய பிரயாணம், இது அத்தனையும் குறிக்கின்ற இடம் 3ஆம் இடம் அது. சரிங்களா? அப்போது
எப்பொழுது மூன்றாம் இடம் கெடும்? மூன்றாம் பாவாதிபதி நீசமடைந்து அந்த மூன்றாம் பாவாதிபதிக்கு நீசபங்கம் கிடைக்காத பொழுது, மூன்றாம் இடத்திற்கு சுபகிரகத்தினுடைய இணைவு பார்வை இல்லாத பொழுது, மூன்றாம் இடத்தில் பாவகிரகங்கள் அமரும் பொழுது, மூன்றாம் இடத்துக்கு காரகத்தை வைக்கின்ற செவ்வாய் பகவானும் அங்கே கெட்டு போய் இருக்கும் பொழுது தான் அந்த மூன்றாம் பாவம் முழுமையாக கெடும் அப்படிங்கிற காரகத்தை நம்ம வரணும். இப்போ சரிங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் கெட்டாலும் செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு சகோதரன் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம மூன்றாம் பாவாதிபதி நீசமாயிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மூன்றாம் இடத்தினுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்காது அப்படிங்கிற பண்பிற்கு போகக்கூடாது. சரிங்களா? இந்த சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு காரணமான கிரகங்கள் நீசமடையும் பொழுது, நீசம் பெற்ற கிரகங்கள் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதா, நீச பங்கமடைந்திருக்கிறதா, வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறதா அல்லது வக்ரமடைந்திருக்கிறதா என்பதை பார்க்கணும். இதை முதல்ல பார்த்துடணும். சரிங்களா? அடுத்து 4ஆம் இடத்தை பாருங்களேன். ஒரு லக்னத்துக்கு 4ஆம் பாவம் எது? தாயார். அப்போ 4ஆம் பாவத்துக்கு நீசம் அப்படின்னு சொன்னால் அம்மா இல்லை அப்படிங்கிற கணக்கு வந்துடக்கூடாது. மனை, வீடு, நிலம், வாகனம், அப்போ இவனுக்கு வீடு இருக்காது, வண்டி வாகனங்கள் அமையாது, சொத்து சேர்க்கைகளாக அமையாது, சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டான், இப்படிங்கிற கான்செப்ட் போயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ 4ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீசபங்கம் கிடைத்திருக்கிறதா, மறைமுகமாக 4ஆம் பாவாதிபதி ஆட்சி பலத்தை உச்ச பலத்தை அடைகிறாரா கணக்கு பண்ணணும். 4ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்குதா? இப்போ 4ஆம் பாவாதிபதி நலநிலையில் இருந்தாலும் கூட 4ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்து அந்த தசை நடத்தும் பொழுது நிச்சயமாக 4ஆம் பாவம் கெடும். சரிங்களா? அட்டமாதிபதி 4ஆம் வீட்டில் அமர்கிறார் அப்படின்னா அந்த 4ஆம் பாவம் கெடும். ஆக சில நேரங்களில் அந்த 4ஆம் பாவது நீசம் பெற்றாலும் கூட நீசம் பெற்ற கிரகத்தோட தசாபுத்திகள் நட்பட வராது. சரிங்களா? ஒரு கிரகம் நன்மை செய்யினாலும் தீமை செய்யினாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பட வரணும். இதை நம்ம அடிக்கடி மறந்துடக்கூடாது. 4ஆம் பாவாதிபதி நீசபங்கம் கிடைக்கல, 4ஆம் பாவாதிபதிக்கு குரு சுக்கரனுடைய இணைவு பார்வை இல்லை, வர்க்கோத்தம் அடையல, வக்ரம் அடையல, நீசம் முழுமையான நீசமாக இருக்குது. இருந்தாலும் கூட அந்த நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வரல அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதனால் 4ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்போ அம்மா இல்லை அப்படி கணக்கு வந்துடக்கூடாது. மாதா காரகன் யார்? சந்திரன். சந்திரனுடைய நிலையை பார்க்கணும். 4ஆம் இடம் கெட்டாலும் சந்திரனுடைய நிலையை பார்க்கணும். சரிங்களா? 4ஆம் இடம் கெட்டாலும் சுக்கரனுடைய நிலையை பார்க்கணும். அவனுக்கு வண்டி வாகன யோகம் இருக்குதா, வீடு கட்டுற யோகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு சுக்கரனை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அம்மாவை பற்றி பார்க்கறதுக்கு சந்திரனை பார்க்கணும். அவனுக்கு வீடு நிலம் அமையுமா அப்படிங்கிறதுக்கு சுக்கரனை பார்க்கணும். நிலபல யோகம் கிடைக்குமா என்பதற்கு செவ்வாயை பார்க்கணும். ஆக 4ஆம் ஆதிபத்தியம் கெட்டாலும் கூட அந்த 4ஆம் வீட்டிற்கு உண்டான காரகத்துவத்தை எடு செய்கின்ற சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் 4ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றால் நீசம் பெற்ற கிரகத்திற்கு ஏதேனும் ஒரு வகைகளில் மறைமுகமாக அந்த கிரகங்கள் வலிமை அடைய வேண்டும். 4ஆம் இடத்திற்கு சுபகிரகத்தினுடைய இணைவு பார்வை இருக்கும் பொழுது 4ஆம் இடம் கெடல என்கின்ற கணக்குக்கு நீங்கள் வரணும். ஒருவேளை 4ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றாலும் கூட நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி வரலன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு லக்னத்திற்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்புக்கு கூட 5ஆம் இடம் தான். இப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. 5ஆம் பாவாதிபதி கெட்டாலும் அந்த புத்திர ஸ்தானாதிபதி சொல்கின்ற 5ஆம் பாவாதிபதி கெட்டாலும் கூட புத்திர காரகன் குரு வலிமை அடையும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் பாவாதிபதி வலிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். எனவே 5ஆம் பாவத்தை மட்டுமே வைத்து 5ஆம் பாவத்தை நீசமாயிட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ 5ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், நீசமாயிடுச்சுன்னு சொன்னால் இவர் பூர்வீகத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற கணக்கு வந்துட வேண்டாம். பூர்வீகம் இருக்கும், பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருப்பார். பூர்வீகம் இருக்கும் சில நேரங்களில். சரிங்களா? சப்போஸ் அந்த 5ஆம் பாவத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசமாகி அந்த கிரகம் நீசபங்க ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது பூர்வீகத்தில் மிகப்பெரிய வருமானத்தையும் லாபங்களையும் பெற்றுட்டு இருப்பார். ஸோ அதனால் நம்ம ஒரு கணக்குக்கு வந்துடக்கூடாது. ஸோ 5ஆம் பாவத்தை நீசம் பெற்றால் நீசம் பெற்ற கிரகத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நீசபங்க ராஜயோகத்தன்மை கிடைச்சிருக்கணும். நீசம் பெற்ற கிரகங்கள் மறைமுகமாக வலிமை அடைய வேண்டும் என்று பார்த்துக்கணும். சரிங்களா?
5ஆம் இடத்திற்கு சுபகிரகத்தில் தொடர்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு குழந்தை பாக்கியமும் அதிர்ஷ்டம் அத்தனையும் வந்துடும். சரிங்களா? 5ஆம் இடத்துல தசை வரணும். இத்தனைக்கும் 5ஆம் இடத்துல தசை வரணும். 6ஆம் இடம், ஒரு லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, சிக்கல், அசிங்கம் எல்லாத்தையும் கொடுக்கும். கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும், சிக்கல்களை கொடுக்கும். 6ஆம் இடம் அது. அப்போ 6ஆம் இடத்துல வேலைகளும் அங்கே ஒளிந்திருக்குது. ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா அப்படின்னா அது 6ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். அப்போ 6ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டா வேலையும் கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போ எந்த ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களும் நீசம் அடையக்கூடாதுங்கிறது மிக முக்கியமானது. அதே சமயத்தில் பொதுவாகவே 6ஆம் பாவாதிபதி நீசம் பெற்று இருக்கிறது சில நேரங்கள் நல்லது. கடன் நோய் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா லக்ன அசுபராகத்தான் வருவாங்க. சில லக்னங்களுக்கு லக்ன சுபராக வந்தாலும் கூட 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவங்க தான் செய்யணும். அப்படிங்கிற அடிப்படையில் 6ஆம் பாவாதிபதி நீசம் பெறுறது ஒரு வகையில் நல்லது. அவங்க வேலைக்கு போகாட்டையும் கூட அவங்க தொழில் செய்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க, சொந்த தொழில் செய்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க நீசம் பெற்றா. சரிங்களா? ஸோ இருந்தாலும் கூட 6ஆம் பாவாதிபதியானவர் அந்த 6ஆம் இடத்து பலன்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் 6ஆம் பாவாதிபதி அவருடைய வீட்டிற்கு 6, 8, 12 மறையும் பொழுது, குறிப்பாக 6க்கு 6 அந்த கிரகம் மறையும் பொழுது 6ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி தான் கணக்கில் வரணும். சரிங்களா? 6ஆம் பாவாதிபதி நீசம் அடையும் பொழுது அந்த கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் போய்டும் நமக்கு. இப்போ துலா லக்னமே வச்சுக்கிங்களேன். துலா லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதி யார்? குரு பகவான். குரு பகவான் நீசம் பெற்றால் ஒரு வகையில் நல்லது. 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவர் செய்ய மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் குருவுடைய காரகத்துவமான பணம், பண நஷ்டம், பண கஷ்டம் வரும், பண தட்டுப்பாடு ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். சரிங்களா? எனவே ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய காரகத்துவத்தை நீசம் பெற்றால் இழந்துடும். அதனால் எந்த ஒரு கிரகமும் நீசம் அடையக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம், ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். அது நண்பர்களை குறிக்கின்ற, துணையை குறிக்கின்ற ஒரு இடம் அது. அப்போ 7ஆம் பாவது நீசம் ஆயிடுச்சு அப்படி சொன்னால் கல்யாணம் அமையலையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ 7ஆம் பாவது நீசம் பெற்றால் 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குது? கலஸ்தரக்காரனான சுக்கிரனுடைய நிலையை பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அப்போது 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், சுக்கிரன். அப்போ 3த்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், 7ஆம் இடம் நீசமாக போச்சு. சரிங்களா? சில நேரங்களில் 7ஆம் பாவாதிபதியான கிரகங்கள் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது அது அருமையான ஒரு பலனை தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் கொடுத்துரும். சரிங்களா? அதனால் அதே மாதிரி 8ஆம் இடம் பாருங்களேன். அட்டமாதிபதி ஆயுளுக்கு சொந்தக்காரன். சரிங்களா? 8ஆம் இடம் வந்து துர்ஸ்தானம் தான். அப்போ துர்ஸ்தானத்துக்கு அதிபதியான 8ஆம் இடத்தினுடைய கிரகம் நீசம் வரும் பொழுது அப்போ ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கே ஏற்படும். அப்போ 8ஆம் பாவம் நீசம் அடையலாமா? அடையக்கூடாது. சரிங்களா? அதனால் 8ஆம் இடம் துர்ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் நீசம் அடையும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்கள் குறையும். அதே சமயத்தில் ஆயுளும் அங்கே தானே இருக்குது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிற கணக்கு தான். அதனால் 8ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றாலும் கூட நீசம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் போயிடும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் நீசம் அடையக்கூடாது. ஏன்னா 8ஆம் பாவாதிபதி வலிமை அடையக்கூடாது, நேரடியாக வலிமை அடையக்கூடாது, நேரடியாக ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. அவ்வளோதான். அதுக்காக நீசம் அடையலாமான்னா நீசமும் அடையக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? 8ஆம் பாவாதிபதி 8க்கு 8 மறையணும். 8ஆம் பாவாதிபதி 8க்கு 8 மறையும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை அவர் செய்ய மாட்டார் என்கின்ற அடிப்படையில் அது நல்ல பலன்களை தருவது. சரிங்களா? ஸோ 8ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றால் நம்ம என்ன பண்ணணும்? நீசம் பெற்ற கிரகத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பண்புகள் இருக்குதான்னு பாருங்கள். 8ஆம் இடத்து தசாபதிகள் வருதான்னு பாருங்கள், நிச்சயம் நல்லது பண்ணும். அதேமாதிரி 9ஆம் பாவாதிபதி தகப்பனை குறிக்கின்ற ஒரு இடம் அது. அப்போ ஒரு லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி நீசம் அடையலாமா அப்படின்னு சொன்னால் அடையக்கூடாது. சரி, 9ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றால் உடனடியாக தந்தை வழி பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 9ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றால் நீசம் பெற்ற கிரகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீசபங்க கிடைக்குதான்னு பாருங்கள். 9ஆம் பாவாதிபதி நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கான்னு பாருங்கள். 9ஆம் பாவாதிபதி வர்க்கோத்தம் பெற்றிருக்கான்னு பாருங்கள். 9ஆம் பாவாதிபதி நீசம் பெற்று அது வக்ர நிலையில் இருக்கான்னு பாருங்கள். இத்தனையும் நம்ம பார்க்கணும். இது எதுவுமே இல்லை, 9ஆம் பாவாதிபதி நீசம், அதே சமயத்தில் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபதிகள் வரல அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
சரிங்களா? தந்தையை குறிக்கின்ற கிரகம் சூரியன். சூரியன் நல்லா இருக்கணும். 9ஆம் பாவாதிபதி நீசம். உடனடியாக அப்பா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கின்ற கிரகங்கிறத பார்க்கணும். அப்போ சப்போஸ் ஒரு வேளை 9ஆம் இடத்துல சனி இருக்குது, 9ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார், 9ஆம் இடத்துல சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருக்குது, சூரியனும் கெட்டு போச்சு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த அப்பா சார்ந்த உறவுகளில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரணும். நம்ம எடுத்தோடனே ஒரு கிரகத்தினோட ஒரு வீட்டினுடைய ஆதிபத்தியம் கெட்டு போகிறது, நம்ம அந்த ஆதிபத்தியம் இல்லை நமக்கு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதேமாதிரி 10ஆம் பாவாதிபதி ஜீவனாதிபதி. சரிங்களா? ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி யார்? 10 கூடிய கிரகம் அது. சரி, கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் பாவாதிபதி நீசமாக போயிடுச்சு, அப்போ தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? அப்போ 10ஆம் இடத்துக்கு சுப தொடர்புகள் இருக்கான்னு பாருங்கள். மீண்டும் இங்கே தான் வரணும். 10ஆம் பாவாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கான்னு பாருங்கள். 10ஆம் பாவாதிபதி வர்க்கோத்தமாக இருக்கான்னு பாருங்கள். சரியா? அப்போது ஒரு சப்போஸ் 10ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நீசமற்ற கிரகத்தோட தசாபதிகள் வருதான்னு பாருங்கள். வரலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில்காரகன் செவ்வாய் மற்றும் சனியினுடைய பண்புகளை பாருங்கள். இது அத்தனையும் நம்ம கலந்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? அதேமாதிரி 11ஆம் பாவாதிபதி லாபாதிபதினு சொல்லுவாங்க. வெற்றிக்கான இடம் 11ஆம் இடம் தான். சரிங்களா? இப்போ சில லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். அப்போ மேஷ லக்னம் போன்ற, கடக லக்னம் போன்ற, துலா லக்னம் போன்ற, மகர லக்னம் போன்ற சர லக்னங்களுக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி நீசமடைவது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அந்த நீசம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் நமக்கு கிடைக்காது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன், எந்த ஒரு கிரகமும் நீசம் அடையக்கூடாது. நீசம் பெற்றால் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய பண்புகள் காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 11ஆம் பாவாதிபதி நீசமாகிறது நல்லதா அப்படின்னு சொன்னால் சில தருணங்களில் நல்லது, சில தருணங்களில் நமக்கு நல்லது இல்லை. அப்போ அந்த 11ஆம் பாவாதிபதி என்ன பண்ணணும்? பாதகாதிபதி வக்ரம் பெற்றால், நீசமாய் வக்ரம் பெற்றால் ரொம்ப நல்லது. சரிங்களா? பாதகாதிபதி நேரடியாக ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. நீசம் அடையும் பொழுது பாதகாதிபதி தன்னுடைய பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லாயிருக்கும். அந்த பாதகாதிபதி நீசம் பெற்று வக்ரம் அடையும் பொழுது பாதகாதிபதியினுடைய காரகத்துவம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் பாவாதிபதி அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 12ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டான்னு சொன்னால் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். 12ஆம் பாவாதிபதி நீசமாயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். வரக்கூடிய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வெளிநாடு போகலான்னு இருக்கிறேன், போகலாமான்னு கேட்பாங்க. நம்ம பார்த்துட்டு 12ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார், வெளிநாட்டுக்கான அமைப்புகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 12ஆம் பாவாதிபதியினுடைய தசாபுத்திகள் வருதான்னு பாருங்கள். தசை வரலன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. 12ஆம் பாவாதிபதி நீசபங்க ராஜயோகத்தில் அங்கே இருக்கும். 12ஆம் பாவாதிபதி ஒரு ஜலராசியில் இருப்பார். அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான போகின்ற சூழல்கள் இருக்கும். நம்ம எடுத்தோடனே 12ஆம் பாவாதிபதி நீசமாயிடுச்சு, வெளிநாட்டு அமைப்புகள் இல்லை அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஆதிபத்தியம் வகிக்கின்ற கிரகங்கள் நீசம் பெற்றால் சில நேரங்களில் அது நல்ல பலனை தரும், சில நேரங்களில் அது தீய பலனையும் கொடுத்துரும். இப்போ மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரெண்டுத்திற்கும் பாருங்கள் 7 கூடிய கிரகம் யார்? குரு பகவான். அவன் பாதகாதிபதி. நீசம் பெற்றால் ஒரு வகையில் நல்லது. ஆனால் அதே சமயத்தில் 7ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவர் தான் கொடுக்கணும் இல்லையா? கல்யாணமே ஆகாதே. மிதுன லக்னத்திற்கு 7 கூடிய குரு நீசமாயிட்டா, சுக்கிரனும் கேட்டு போயிட்டா, திருமணமே இல்லை. அப்போ குரு 7இல் ஆட்சியாக இருக்கலாமான்னா, மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் குரு பகவான் 7இல் ஆட்சி பெறும்போது திருமணம் அமையும். திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும். எப்பொழுது வரும்? குரு திசையில் வரும். சப்போஸ் குரு திசை வரல அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நல்ல குடும்பம், நல்ல செல்வாக்கூட அற்புதமாக ஒரு லைஃப் இருக்கும். அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ நீசம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யும் என்று சொன்னால், நீசம் பெற்ற கிரகங்கள் நன்மை செய்வதற்கு 4 பண்புகளை நீங்கள் எடுத்துக்கணும். 1, நீசம் பெற்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம் கிடச்சிருக்கணும். 2, நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்றிருக்கணும். 3, நீசம் பெற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்ததுன்னா அது உச்சபலத்தை பெறும். 4, நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பில் இல்லாமல் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.